தன்னெஞ்சத்து எம்மை கடிகொண்டார் நானார்க்குள் என் நெஞ்சத்து ஓவாவரல். இது 1205 குறளுங்க, 121வது அதிகாரம். ரொம்ப அழகா வள்ளுவர் சொல்றாரு. இந்த காதலன் அவனுடைய நெஞ்சில என்னை வராம பண்ணிட்டான், என் நினைப்பே இல்லாம இருக்கிறான். எனக்கு பத்தி கொஞ்சம் கூட நினைக்கிறதே இல்லைங்க. ரொம்ப மோசமான ஆள். தன் நெஞ்சத்து என்னை கடிகொண்டார், வராம வேலை போட்டான், என்னை பத்தி நினைக்கிறதே இல்லை. ஆனா இந்த மனுஷன் பொல்லாதவன். காதலி சொல்றான், என் நெஞ்சத்துல மாத்திரம் இவர் பாட்டி ஃப்ரீலான்சர் மாதிரி சுத்தினே இருக்கிறார். நான் வேலி போடல, ஆனா அவர் நெஞ்சத்துல ஒரு வேலி போட்டார், நான் போகவே முடியல, புக முடியல. ஆனா என் நெஞ்சத்துல புகுந்த இந்த மனுஷன் ஓவாவர் எப்ப பார்த்தாலும் சுத்தின்னு இருக்கிறான். என்ன மனுஷன், என்ன மாறுபாடு. அவர் நெஞ்சத்துல எனக்கு வழி கொடுக்கல, ஆனா என் நெஞ்சத்துல ஓவா வராரு, அந்த என்னமா வராரு, வளைய வராரு, என்னையா கொடுங்க அப்படின்னு. என்ன அழகா தன்னுடைய தலைவி தன்னுடைய ஏக்கத்தை கூட எந்த தலைவனை திட்டாமல் அதை ரசித்து ருசித்து அந்த உலகியல் அந்த இலக்கிய சுவையை வள்ளுவம் காட்டும் இடம். இதெல்லாம் படிக்கணும். அப்ப நிறைய வழக்குகள் குறையும். இந்த இல்லற வழக்குகள் சார்ந்து அங்க வருது பாருங்க, ஃபேமிலி கோர்ட், இதெல்லாம் கம்மியாகும். இதெல்லாம் ஊட்டப்படணும் மக்களிடையே. இவ்வளவு குரலை கேளுங்கள், வாழ்வியலாக்குங்கள். இதுவே வசந்தம்.